வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினத்தந்தியோட தேவதை குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். தேவதைக்குள்ளே குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ணலைங்க. இதுக்கு இன்றைக்கி தான் அட்ரஸ்ஸு. இதுக்கு ப்ரைஸ் உண்டுங்க. 5000 ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி 29 மார்ச் 2026ங்க. 1 by 1 கொஸ்டின் பார்த்து சால்வ் பண்ணலாங்களா? கொடைக்கானல் வந்து ஒரு மலை வாசஸ்தலம், கோடை வாசஸ்தலம்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து கோடை வாசஸ்தலம்னு எழுதலாம். கோடை. ஸோ பேனா சேஞ்ச் பண்ணுறக்காண்டி ஹோல்டிங் பண்ணோம். கோடை வாசஸ்தலம். இதை வந்து மலைகளின் இளவரசின்னு சொல்லுவாங்க கொடைக்கானல். இப்போ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு மேலே கூலிங்காக இருக்கும். இது கடல் மட்டத்துலேருந்து 7200 அடி ஹைட்டில் இருக்குதுங்க கொடைக்கானல். சரிங்க. 2 மேலேருந்து கீழே எதுவும் இருக்கா? பயணத்துக்கு உதவுவது. சரிங்க. நம்ம ஈஸியாக பார்க்கணுன்னா அடுத்து ஈஸியாக 4 பூட்டு நகரம் பார்க்கலாம். பூட்டுன்னா ஃபேமஸ் எங்கன்னா திண்டுக்கல் தாங்க. எங்கே? நம்ம திண்டுக்கல் பூட்டு. திண்டுக்கல்ல தான் பூட்டு செய்த வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரிங்க. இப்போ 7 மேலேருந்து கீழே பாருங்க. சரி, 2 மேலேருந்து கீழே பாருங்க. என்னது? பயணத்துக்கு உதவுவது, ட்ராவலிங்க்கு என்ன உதவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? ஸோ வாகனம் அப்படின்னா வண்டி. எங்கே ட்ராவல் பண்ணணுன்னாலும் வண்டி தேவைங்க. ஈவன் பஸ் ஆகட்டும், ஊர்தி ஆகட்டும், அது எப்படினாலும் சொல்லலாம். வண்டி, ஊர்தி, இல்லைன்னா வாகனம். சரிங்க. 7 கீழேருந்து மேலே இருக்கா? மழையின் போது தோன்றுவது. வானத்தில் மழை தண்ணி பட்டோன்னா சூரிய வெளிச்சத்துக்கு ஒளிப்பட்டதுன்னா வானவில் தோன்றுங்க. என்னது? வானவில். வானவில்னா 7 கலர் இருக்குன்னு சொல்லுவாங்க. வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. சரிங்களா? சரி. 3 மேலேருந்து கீழே என்ன? பேரரசு. 8 எழுத்து சொல்லியிருக்காங்கங்க. பேரரசுன்னு சொன்னால் சாம்ராட் சொல்லலாம். ஏகாதிபதி அரசுன்னு சொல்லலாம். முடிமன்னன் சொன்னாலும் சின்ன வேர்டு தான். வல்லரசுன்னு சொன்னாலும் சின்ன வேர்டு தான். இக்கு வந்திருக்கனால சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். சக்கரவர்த்தி. சரிங்களா? சரிங்க. 5 இடமிருந்து வலம் என்ன? இடமிருந்து வலம் எதிர்ப்பு. கட்சியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறத வந்து எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கும்னு சொல்லுவாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறத, எதிர்ப்பு அப்படிங்கிறத கண்டனம்னு சொல்லலாம். 3 சொல்லிங்க. சரிங்களா? சரி. இது 6 பழம். ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 11 கீழேருந்து மேலே என்ன? செவி. செவினா காதுன்னு சொல்லலாம். காதுன்னா செவி. காதுக்கு இன்னொரு வேர்டு தான் செவிங்க. தயிர் கடைய உதவுவது. தயிர் கடையிறதுக்கு மற்ற வச்சு தாங்க, தயிர்லேருந்து நெய் எடுக்கிறதுக்கு மற்ற வச்சு தாங்க கடைவோம். ஆல்ரெடி எத்து வந்தாச்சு, மத்து. சரிங்களா? சரி. 10 விதை. விதையை வந்து வேறு என்னன்னு சொல்லுவாங்கன்னா வித்துன்னு சொல்லலாம். செடி முளைக்கிறதுக்கு வித்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்து, விதை. ஸோ வித்துனாலும் விதை தான். சரிங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? வலமிருந்து இடம். அன்னையார். அன்னையார்னா அம்மான்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இது வந்துடுச்சு. அன்னையார் அப்படின்னா தாயார்னு சொல்லலாம். தாயார் அப்படின்னா இறைவிங்க ஒரு மீனிங்கும் வரும், அம்மன்களுக்கும் மீனிங் வரும். பெற்றவங்களையும் தாயார்னு சொல்லுவாங்க. சரி. 6 மேலேருந்து கீழே என்ன?
ஒரு பழம், யாழில் முடிஞ்சிருக்குங்க. கொய்யாப்பழம், கொய்யாப்பழம்னு சொல்லலாம். ஓகேங்க. 12 கிழந்து மேலே. ஆணவம், ஆணவம்னா திமு பிடிச்சவங்கள சொல்லுவாங்க. இருமாப்பு இல்லை, 6 எழுத்து வேணும். அகந்தை 4 எழுத்து, கர்வம் 4 எழுத்து. இதுக்கு 2 ஆன்சர் எழுதலாம். ஒன்று தலைக்கணம் எழுதலாம், இல்லைன்னா அகம்பாவம்னு எழுதலாம். ஸோ இந்த 2 ஆன்சர் நீங்கள் இதில் எழுத, நீங்கள் எந்த ஆன்சர் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை எழுதிக்கோங்க. அகம்பாவம் அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா தலைக்கணம்னு எழுதலாம். தலைக்கணம். ஸோ 2 வேர்டுமே இதுக்கு உள்ளே வரும். இதுதான் என்னையோட ஆன்சர்ஸ். செக் பண்ணிக்கோங்க. குறுக்கெழுத்து போட்டி 109.